அனைவருக்கும் வணக்கம். நான் மதி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சுகமாக இருப்பீங்க நம்புகிறேன். அதே மாதிரி நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் பெல்ஜியத்தில் ஒரு பெட்ரோல் இருந்து வலிக்கிட்டு பரிசுக்கு போய்கொண்டிருக்கிறேன். ஏன்னு சொன்னால் பரிசில் ஒரு கல்யாணோடு வார சனிக்கிழமை. அதால் நான் இப்போ பரிசுக்கு போய்கொண்டிருக்கிறேன். அதோட அக்காக்கள் வராங்க கனடாவில் இருந்து. தம்பி லண்டன்லேருந்து வரார். அக்காக்களை 37 வருஷத்துக்கு பிறகு சந்திக்க போகிறேன். அதே மாதிரி தம்பியையும் 20 வருஷத்துக்கு பிறகு தான் சந்திக்க போகிறேன். மற்றதுக்கு நான் சொந்தக்காரரும் அங்கே இருக்கிற பரிசில் அவையெல்லாம் பார்க்கணுமென்ற ஒரு ஆசையில் போய்கொண்டிருக்கேன். அங்கே நான் பரிசுக்கு போயிட்டு அக்காக்களை சந்தித்த பிறகு சின்ன ஒரு வீடியோவாக எடுத்து போடுவோம்ன்ட்டு தான் அதை இப்போ நான் இந்த வீடியோ செய்கிறேன். நீங்களும் எங்களுடைய அக்காக்களை பார்க்கலாம். வாங்கோ, இப்போ வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் நிற்கிறது ஃப்ரான்ஸுக்குள்ளே நிற்கிறேன். ஃப்ரான்ஸுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ இதில் நாங்கள் இந்த டிக்கெட் எடுத்துட்டு உள்ளே போகணும். பிறகு அங்கே பரிசுக்குள்ளே போவேக்குள்ளே நாங்கள் ரோட் டேக்ஸ் கட்டணும். அதுக்காக தான் இதில் டிக்கெட். இந்த டிக்கெட்டை அங்கே பரிசை கிட்ட போனோடனே இதே மாதிரி ஒரு வரியல் வரும். அதில் போட்டால் எவ்வளோ ஆண்டு காட்டும். அந்த காசை கட்டி போட்டு நாங்கள் பரிசுக்குள்ளே இறங்கலாம். இப்போ இந்த வீடியோ எடுத்து நான் ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு கல்யாணம் நடந்து. அங்கே இந்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் இல்லாதால் இல்லை, சரியாக லேட்டாக தான் போடுறேன். இப்போ பாருங்க, பாரிஸ் சிட்டிக்குள்ளே இறங்கிட்டோம். இந்த ரோட்டால் நாங்கள் லாச்சப்பல்ன்ற இடத்துக்கு போகிறோம். கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர்கிட்ட இருக்குது. நம்ம போக 1-1.5 மணிக்கெல்லாம் காட்டுது. இதுக்குள்ளே வந்தோடனே ஃபுல்லாக ரவிக்க ஆகிட்டுது. எப்படி தான் போகிறோமோ தெரியல. இதெல்லாம் கார் கண்டவாட்டுக்கு ஓடுறாங்க. நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஓடணும் போலடாக்கு பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்த்தேன், சரி வேறே இல்லை. அப்போ நானும் அவங்க இங்கே ஃப்ரான்ஸ்காரர் எப்படி ஓடினையோ அதே மாதிரி தான் நாங்களும் இதுக்குள்ளால எல்லாம் விட்டு ஓட வேண்டிக்கிறாக்கு. சரி, ஓடுவோம், பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் லாச்சப்பலுக்கு வந்துட்டோம். இடத்த காரை பார்க் பண்ணி போட்டு கடையில் பார்ப்போம். இப்போ இறங்கி நடந்து கடையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ நாங்கள் அக்காக்கள் வாடகை எடுத்த வீட்டில் நிற்கிறேன். இங்கே தான் நிற்க போகிறோம் ஒரு 3-4 நாளைக்கு. இங்கே பாருங்க, தம்பி தான் என்ற தம்பி லண்டன்லேருந்து வந்திருக்கிறார். இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பாடு கடை தேடி போய்கொண்டிருக்கிறோம். எங்கேயாவது மத்தியானம் சாப்பிடுவோம் வந்துட்டு பார்ப்போம். இருந்து சாப்பிட்றதுக்கு எங்கேயாவது கடை இருந்தால் இருந்து சாப்பிடுவோம். நாங்கள் இருக்கிற இடத்துல சமையல் கடைகள் இல்லை.
அப்படி என்று சொன்னால் லாச்சப்பல் தான் போகணும். சில நேரம் பார்ப்போம், ட்ரெயினில் ஏறி லாச்சப்பல் போவோம் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே ஏதாவது ஒரு கடையில் பார்த்து இப்போ இதில் நிற்கிறதான் அத்தானும் அக்காவும் கனடாலேருந்து வந்தது. பாப்பம் சாப்பாடு கிடைக்கி அள்ளி தான் இதில் எல்லாம் எங்கே போவோம்னு யோசிச்சு நிற்கிறோம். இதான் வந்து நாங்கள் இருக்கிற இடத்துக்கிட்ட உள்ள ரயில்வே ஸ்டேஷன். இதில் இருந்து லாச்சப்பலுக்கு போவோம். பார்ப்போம், லாச்சப்பலில் போய் சாப்பிடுவோம்னு யோசிச்சுருக்கு. டிக்கெட் அடிக்க போகிறோம். கடைசியாக பார்த்தா டிக்கெட் அடிக்கலாம் போயிட்டு எங்களுக்கு எப்படி அடிக்கிறேன்னு தெரியல. அதால் திரும்பி வந்து பார்த்தா இது ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருந்தது. அவங்கள்ட்ட தான் சாப்பாடை பண்ணிட்டுருக்கோம். பண்ணி வீட்டை வச்சு தான் சாப்பிட போகிறோம். பிரியாணி எடுத்துகிறாங்க. பிரியாணி வந்து ஒரு பார்சல் வந்து 2 பேருக்கு தாராளமாக காணும். அந்தளவுக்கு பெரிய பார்சலாக இருக்குது. சாப்பிட்டு முடிஞ்சுது. சாப்பாடு நல்லா இருந்தது. இதில் இருக்கிறது அக்காட மகன் நெரோ, பக்கத்தில் அவர்கிட்ட வைஃப் இருக்கிறா அனு, இஞ்சால் அக்கா. இப்போ சாப்பிட்டுட்டு சும்மா இருந்து கழிச்சு கொண்டு இருக்கீங்க எல்லோரும். இப்போ வந்து நாங்கள் வெளியில் போகிறோம். ஒரு குரூப் வெளியில் போயிட்டுது, பேர் எங்கேயோ போயிட்டுன்னு. இப்போ நாங்கள் நிற்கிற மிச்ச பேர் சும்மா ஏதாவது நடந்து போய் வருவோன்ட்ருக்கேன். இந்த பாருங்க, இந்த வீட்டு ஆத்தங்கரையோடு சேர்ந்து அந்த வீடு இருக்குது. இதில் முன்னுக்கு பெரிய இடம் இருக்கிறது. கதிரி இடம் வச்சிருக்கீங்க. நாங்கள் வெயில் காலத்தில் இதில் கதிரியை போட்டு அந்த மாதிரி இருந்து கதைக்கலாம். அதோடு வந்து இதில் அந்த ஊசி மல்லி செடியும் கொண்டு நிற்கிது. சின்ன சின்ன பூக்களோடு நிற்கிது. அக்கா வந்து இறங்கி வாரா மேலேருந்து கதவை பூட்டிட்டு. இது வந்து மேலே மாடி, அதோட கீழே 2 ரூம் இருக்குது. மேலே 2 பெட்ரூமோடு இருக்குது. அதே மாதிரி கீழுக்குன்னு 2 தனித்தனி பெட்ரூம் இருக்குது, தனித்தனி கதவோடு. இது ஒரு கதவு. அதே மாதிரி இங்கால இன்னொரு கதவு. இங்கே இருந்து அக்காட பெரியல் இருந்தவங்க, அவங்க 2 பேரும் வெளியில் போயிட்டாங்க. அதனால் கதவு பூட்டி இருக்குது.
இது ஒரு பலசரக்கு கடை ஒன்று இருக்குது பாருங்க, தமிழில் எழுதியிருக்கு. இது தமிழாக்கிற கடை உள்ளக்கு. நாங்கள் உள்ளே போயில அதில் போய்க்க தச்சையில் இப்போ நாங்கள் ஜெர்மனுக்குள்ளே வந்துட்டோம். அதாவது இப்போ நான் இருக்கிற சிட்டியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஷ்வாம்லாவன்ற ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் இப்போ அக்காக்களை கூட்டி வந்திருக்கேன். அக்காக்கள் இங்கே ஜெர்மனுக்கு வந்திருக்கினேன். ஒரு 4-5 நாள் நிற்பினேன். அதுக்கிடையில் இங்கே என்ன இடங்கள் காட்டேருமோ அதில் கூட்டி என்னை காட்டுவாங்கன்ட்டு இந்த இடத்துக்கு கூட்டி வந்திருக்கிறேன். இது பார்த்துட்டு அப்படியே திருப்பி வரையக்குள்ளே ஹைம்பாக்ன்ற இடம் இருக்குது. அதே மாதிரி காட்டிட்டு விட்ட வருவோம். இதில் வந்து இந்த ஆற்றுல வந்து நாங்கள் போட்டில் கப்பல் சின்ன சின்ன கப்பல் ஓடுது. அந்த கப்பலில் போக போகிறோம். ஒரு மணி நேரம் சுற்றி பார்க்கலாம். இதில் ஏற்றினா சரியாக 4:45 நிமிஷம், 6:45 நிமிஷம். இப்போ கப்பலில் தான் கொஞ்சத்தில் ஏறி போகிறோம்.
இப்போ நாங்கள் வந்து ஹம்பாக்குன்ற இடத்துல நிற்கிறோம். ஹம்பாக்கில் இந்த கோட்டை இருக்குது, பழைய காலத்து கோட்டை. அதான் பார்க்க வந்து நாங்கள் அதையும் பார்க்கலாம் வாங்க.